குடும்பங்கள், முதலியார் மக்களுடைய பங்களிப்பால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு தலைநகரமாக இருக்கக்கூடிய சவுத் ஏஷியஸ் மான்செஸ்டர்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இவ்வளோ ஒரு ரோட்டுக்கே இவங்களுடைய ஒரு பேர், ஒரு காலனிக்கே இவங்களுடைய பேர் வைக்கிறாங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு, இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ், பிலாந்திரபிக் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருந்திருக்கு. இதெல்லாம் கட்டாயம் வரலாறுல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வரலாறுல மறைக்கப்படுது. கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ வெறும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். அதுக்கு இவர் தான் கட்டடம் கட்டி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே முதல் அந்த மகப்பேறு மருத்துவமனை வார்டுகளை இவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இவருடைய சொந்த காசில், சொந்த இடத்தில். அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்கள் துளுவ வெள்ளாளர் முதலியார்கள் கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிறாங்க. அந்த சங்கத்தை இவர் முதல் நிர்வகித்து அதை ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு. வணக்கம், நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போறோம். யார் அப்படின்னா ஏடி திருவேங்கட சுவாமி முதலியார். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட முதல் குடும்பம்னு சொல்லப்படுற குடும்பம் யார் தெரியுமா? ஏடி டி முதலியாருடைய ஃபேமிலி தான். யார் இவங்க அப்படின்னு பார்ப்போம். ஆற்காடு தோப்பையா முதலியாருடைய மகன் தான் ஏடி திருவேங்கட சுவாமி முதலியார். ஏடிடி ஃபேமிலி கோவை மாவட்டத்தின் முதல் குடும்பம், கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்களுடைய அந்த நகர வளர்ச்சியினுடைய பங்கு அவ்வளோ பெரிய பங்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏடிடி முதலியாராலும் சிஎஸ் ரத்ன சபாபதி முதலியாரும் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் நகர தந்தைன்னு சொல்லப்படுறவங்க இவங்க தான். த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கோயம்புத்தூர் அப்படின்னா ஏடிடி முதலியாரும் ரத்ன சபாபதி முதலியார். சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தார் இல்லையா அவர். இந்த முதலியார் குடும்பங்கள், முதலியார் மக்களுடைய பங்களிப்பால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு தலைநகரமாக இருக்கக்கூடிய சவுத் ஏஷியஸ் மான்செஸ்டர்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஏடி திருவேங்கட சுவாமி முதலியாரோட அப்பா ஆற்காடு தோப்பையா முதலியார். இவங்க வட ஆற்காடுல இருந்து கோயம்புத்தூருக்கு வியாபாரம், பிசினஸ்க்காக போறாங்க. திருவேங்கட சுவாமி, ஏடி திருவேங்கட சுவாமி முதலியாரோடைய மகன்கள் 3 மகன்கள். ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியார், ஏடி தேவராஜ முதலியார், ஏடி லக்ஷ்மண சுவாமி முதலியார். இப்போ கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏடிடி காலனி, ஏடிடி ரோடு, ஏடிடி தெரு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா ஏடிடினா ஏடி திருவேங்கட சுவாமி முதலியாரனுடைய காலனி, ஏடி தேவராஜ் திருவேங்கட சுவாமி முதலியாரோட மகனுடைய பேர்ல இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்எஸ்புரம்னா ரத்ன சபாபதி முதலியார் புரம் தான் ஆர்எஸ்புரம். இந்த ஆர்எஸ்புரம்லயே ஏடி திருவேங்கட சுவாமி முதலியார் ரோடு அப்படின்னு அங்க இருக்கும். இவ்வளோ ஒரு ரோட்டுக்கே இவங்களுடைய ஒரு பேர், ஒரு காலனிக்கே இவங்களுடைய பேர் வைக்கிறாங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு, இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ், பிலாந்திரபிக் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருந்திருக்கு. இதெல்லாம் கட்டாயம் வரலாறுல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வரலாறுல மறைக்கப்படுது. அதனுடைய ஒரு நோக்கமாக தான் இதை இளைஞர்களுக்கும் நம் சமுதாயத்தினருக்கும் இதை தெரியப்படுத்தின ஒரு முயற்சி. முக்கியமாக ஏடிடி முதலியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் கோயம்புத்தூரோட சேர்மனாக வராங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம், 1900 1900 1909 வரைக்கும் 9 இயர்ஸ் இவர் கோயம்புத்தூர்னோட ஒரு முனிசிபல் சேர்மனாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் நம்மளுடைய சிஎஸ் ரத்ன சபாபதி முதலியார். அவருடைய பீரியட்ல தான் அந்த சிறுவாணி தண்ணியெல்லாம் நம்ம கொண்டு வந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஏடிடி முதலியார் இங்கே கோயம்புத்தூர் முனிசிபல் சேர்மனாக இருக்கும்பொழுது நிறைய அரசு கட்டிடங்களுக்கு இவருடைய சொந்த நிலத்தை தான் எழுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமாக கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ஹெரிட்டேஜ் பில்டிங், ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சரலா இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், பழங்காலத்து பில்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால், கன்னியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லம்ன்றது கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு ஹெரிட்டேஜ் சைட். இதை இன்டாச் 2012 சொல்லியிருக்காங்க. INTACH அந்த அமைப்பு கோயம்புத்தூரோட பழங்கால பொக்கிஷமான ஒரு பாரம்பரியமான பில்டிங்னு சொல்றாங்க. அந்த பங்களாவை அங்கதான் இவர் வாழ்ந்தார், நம்ம ஏடிடி முதலியார் அவர்கள். பங்களாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியம்மனை இவங்க தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்தினர் இன்னும் அந்த கன்னியம்மன் கோயிலுக்கு எண்ணெய் எல்லாம் கொடுத்து கோயில் திருப்பணி, கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் உதவியதாக கேள்விப்பட்டோம். முக்கியமாக கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ வெறும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். அதுக்கு இவர் தான் கட்டடம் கட்டி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே முதல் அந்த மகப்பேறு மருத்துவமனை வார்டுகளை இவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இவருடைய சொந்த காசில், சொந்த இடத்தில். அதுதான் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அங்கே பிறந்து உயிர் காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் மெட்டர்னிட்டி வார்டு இவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இவருடைய மகன் ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியார், அவங்களுடைய ஒரு வீடு இந்த ரேஸ் கோர்ஸ் இடங்கள்ல இருந்ததை இன்னைக்கு அது மேசோனிக் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலாக இருக்குது.
அதுவுமே இவங்களுடைய ரேஸ் கோர்ஸில் இவங்களுடைய இருந்த ஒரு பங்களா தான். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் முக்கியமாக கோயம்புத்தூரோட முதல் காஸ்மோபாலிட்டன் கிளப்பை வந்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரும் நம்ம ஏடிடி முதலியாரும் ரத்ன சபாபதி முதலியார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்பை உருவாக்கி அதன் மூலயமா நிறைய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உதவிகள் இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இவருடைய மகன்கள் ஏடி திருவங்கட சுவாமி முதலியார், ஏடிடி முதலியார் இறந்த பிற்பாடு கோயம்புத்தூர் டவுன் ஹால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் டவர் இருக்கும், ஒரு மணிகுண்டு இருக்கும். அந்த மணிகுண்டு இவங்க குடும்பம் தான் அதை கட்டி கொடுத்து லண்டன்ல இருந்து இறக்குமதி பண்ணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடிகாரத்தை அதில் பொருத்தி டவுன் ஹால் பக்கத்தில் இருக்குது இவங்க தந்தையினுடைய ஒரு நினைவாக பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் துளுவ வெள்ளாளர் முதலியார் சங்கத்தை முதலில் கோயம்புத்தூரில் உருவாக்கியது ரத்ன சபாபதி முதலியாரும் ஏடிடி முதலியாரும். அதில் அந்த துளுவ வெள்ளாளர் சங்கத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய துளுவ வெள்ளாள இளைஞர் முதலியார் அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஃபண்டை வந்து இவர் ஒதுக்கி ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, இன்னைக்கு தான் கம்பெனியில் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனா நிறைய இந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ், டுபாக்கோ பிஸ்னஸ், அதே நேரத்தில் ரப்பர் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய சோஷியல் சர்வீஸை ஏழை மாணவர்களுக்கு உதவுவதும் தன் சார்ந்த சமுதாயமான துளுவலாளர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் உருவாக்கி அங்கே சங்கத்தை உருவாக்கி வலுப்படுத்தியிருக்கிறார். அங்கேயுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்சம் மக்கள் வந்து துளுவ வெள்ளாளர் முதலியார்கள் வந்து கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிறாங்க. அந்த சங்கத்தை இவர் முதல் நிர்வகித்து அதை வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு. இதே போல இவருக்கு வந்து இவருடைய சேவையை பார்த்து அப்போ இருந்தவங்க அரசாங்கங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம் எல்லாமே வந்து இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வந்து 1897 கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி தர்பார் அவார்டுனே ஒன்று இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தன்னுடைய சொந்த காசுலேயே கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்குலாம் டெல்லி தர்பார் அவார்டுனே ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவருடைய சோஷியல் சர்வீஸ் இவருடைய மகன்களான லக்ஷ்மண சுவாமி முதலியார், கிருஷ்ணசுவாமி முதலியார், தேவராஜ முதலியாரும் எடுத்து பண்ணாங்க. முக்கியமாக ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியார் இவரும் ராவ் பகதூர் பட்டம் வாங்கியவர். இவரும் கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டியினுடைய ஒரு சேர்மனாக ஒரு 20 வருஷம் இருந்து அந்த முனிசிபாலிட்டி இன்னைக்கு கார்பரேஷனாக இருக்குதுன்னா அது த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் கோயம்புத்தூர். ஏடிடி முதலியார் அவர்களுடைய குடும்பம் மாற்றிய பங்கு மிக முக்கிய பங்கு. நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல் வந்து இவங்க ஃபேமிலியே வந்து டொனேட் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் டொனேட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில் திருப்பணிகளை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஏடிடி திருவங்கடசுவாமி முதலியாரோட சன் தான் ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியார். ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியாரோடைய மகள்களை வந்து ஆற்காடு லக்ஷ்மண சுவாமி முதலியார், ஆற்காடு இரட்டர்கள் சொல்லும் இல்லையா, அவருடைய பையனுக்கு இவருடைய பொண்ணு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் ரத்ன சபாபதி முதலியாருக்குமே இவங்க சம்மதியாக இருந்திருக்கிறாங்க. பேர்பட்ட ஒரு முக்கியமான ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் காசநோய் இருக்கக்கூடிய டியூபர்குலோசிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஏடி தேவராஜ முதலியார் அவர்கள் வந்து இந்த திருச்சி ஹைரோட், கோயம்புத்தூர் திருச்சி ஹைரோட்ல இருக்கக்கூடிய இடம் கொடுத்து பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு காலத்தெல்லாம் காசநோய் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், டிபி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் மில்லுன்னு சொல்லப்படும் குந்தரபுரத்தில் இருக்கக்கூடிய மில்லில் வேலை பார்த்த இவங்களுடைய தொழிலாளர்களுக்கு, இவங்களுடைய ஒர்க்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட 70-80 வீடுகளை கட்டி கொடுத்து, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து சேவை செய்த ஒரு குடும்பம் ஏடிடி முதலியார் குடும்பம். அதே மாதிரி மேட்டுப்பாளையம் அவினாசி போகிற ரோடுக்குமே பார்த்தீங்கன்னா ஏகேடி ஃப்ளைஓவர், அந்த மேம்பாலத்துக்குமே ஏடி கிருஷ்ணசாமி முதலியாரோட பெயர் தான் அந்த ஃப்ளைஓவருக்குமே இருக்குது. ஏன் இவங்க முதல் குடும்பம் சொல்கிறோம்னா மருத்துவமனை, கல்வி, சமூக நலன், அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கு சுயநலமற்று ரொம்ப ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்த இந்த குடும்பம் கட்டாயம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம அனைத்து முதலியார் மக்களும் தெரிஞ்சுக்கணும், இந்த காலத்து இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு நம்ம பொதுமக்களால் அழைத்தாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் இவங்களுடைய தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலை, பிளாஸ்டிக் தொழிற்சாலை மற்றும் இவங்களுடைய சுகர் மில்லில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஒரு தொழில் புரட்சியும் செய்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் பிலாந்திரபிஸ்ட் ஃபேமிலி தான் இந்த முதல் குடும்பம். கட்டாயம் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு ரேரான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிற மாதிரி கொண்டு போவோம். நன்றி.